ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நரம்பை எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம், நரம்பு வியாதிகள்லாம் வராம எப்படி தவிர்க்கலாம்ன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம விட்டமின் பி எந்த உணவுல அதிகமா இருக்கோ அந்த உணவை அதிகமா எடுத்துக்கோங்க. நியூட்ரிஷன் நீங்க பார்த்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாப்பிடணும். அப்பதான் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும். டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற இந்த ஒன்று உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் நிறைய பேர் அதை சாப்பிட்றது இல்லை. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகளுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக இனிமே வாரத்தில் 2 முறை 3 முறையாவது ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி அவகேடாவும் உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அவைலபிளா இருக்கோ அப்பெல்லாம் மிஸ் பண்ணாம அவகேடாவும் சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நரம்பு சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு சில நல்ல பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த்தியான ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் கற்றுக்கோங்க. அதை நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக காமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நரம்பு ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த வியாதிகளும் தவிர்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறன்ற பேரில் அவங்களுடைய தூக்கத்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கணுமோ அந்த டைமுக்கு நீங்கள் கண்டிப்பாக தூங்குங்க. ஸோ அப்பதான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த மாதிரி நரம்பு ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாம் வராம தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சாப்பாடை கரெக்டா சாப்பிடுங்க. பட் அந்த டயட்டை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய ஒரு டைம் சாப்பிட்றது, இன்னொரு டைம் ரொம்ப கொஞ்சமா சாப்பிட்றது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தடவை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கான உங்களுக்கு ஹெல்த்துக்கான அந்த ஃபுட்டை நீங்க எடுத்துக்கணுமோ அதை கரெக்டா நீங்க சாப்பிடுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் லிமிட்டடா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்க ஒரு குவான்டிட்டி லிமிட்டடா எடுத்துக்கணும். அப்பதான் அதோட முழு சத்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொன்னு, நீங்க விட்டமின் B1 அதிகமா எந்த ஃபுட்ல இருக்கோ அந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடலாம். விட்டமின் B6 எந்த ஃபுட்ல அதிகமா இருக்கோ அந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி விட்டமின் B12 எந்த ஃபுட்ல அதிகமா இருக்கோ அந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடலாம். இப்ப நான் சொன்ன இந்த விட்டமின்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு நரம்பு ரிலேட்டடான அந்த வியாதிகள்லாம் வராம தவிர்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயம் தான். பிகாஸ் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே பழகிடும். பட் அதை நம்ம யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கிறதுனால பின்னால நமக்கு பெரிய பெரிய வியாதிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் வீடியோ உங்களுக்கு வேணும்ன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.